ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் GM Cooking. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான அதே நேரத்தில் சத்து மிகுந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது துவையல் மாதிரி கெட்டியாகவும் செய்யலாம். சட்னி மாதிரி செஞ்சால் இட்லி தோசை சாம்பார் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் கெட்டியாக செஞ்சோம் அப்படின்னா சுடுசாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல ஏராளமான சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் ஏபிசி இருக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம இது கிடைக்கக்கூடிய டைமுங்க இப்போ நிறைய பக்கம் கிடைக்கிது. அதனால் நம்ம கிடைக்கிற டைமில் பயன்படுத்திக்குவோம். இப்போ அது செய்கிறதுக்கு நான் கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வறுவிடட்டுங்க, செவக்க வறுவிடணும். கடலைப்பருப்பு வறுபட்ட உடனே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்சி உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கிறாங்க. தாளிக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த உளுந்தம்பருப்பு சேர்த்தியாச்சு. அது செவக்க வறுவிடட்டும். இது எல்லாம் நம்ம வழக்கமாக சட்னிக்கு சேர்த்தி அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த 2 பருப்புமே இதோட சேர்த்திக்கணும். கூடவே ஒரு 2-3 மிளகாய் காரத்துக்கு நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு மிளகாய் சேர்த்திக்கிங்க. இது கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டோம்னா சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை பருப்பு சேர்த்திருக்கிறேங்க. இது ஆல்ரெடி வறுத்த பருப்பு தான், அதனால் ரொம்ப நேரம் வறுபடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிலக்கடலை பருப்பு வறுபட்ட உடனே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சர்க்கரைவள்ளி கிழங்கு காட்டினேன் இல்லைங்களா, எடுத்து வச்சுருந்ததில் தோல் சீவிட்டு நம்ம பீட்ரூட் கேரட்டெல்லாம் துருவுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி துருவி வச்சுருக்குறேங்க. அதை நான் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்தி நல்லா வதக்கி விடலாங்க. ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைம் போதுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பீசஸ் எல்லாம் சேர்த்திடலாங்க. தேங்காயை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திட்டு ஒரு 2-3 பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்தியாச்சு. இதை ஒரு வதக்கிடலாங்க சிம்லேயே. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கின உடனே நம்ம அதோட எடுத்து வச்சுருக்கிற உப்பு, புளிங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும் சேர்த்தோம்னா போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆறின உடனே நம்ம இன்றைக்கி நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது இல்லைங்க, செக்கில் தான் ஆட்ட போகிறோம். செக்கில் ஆட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சட்னி சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீதி கிழங்கு இதுங்க. நான் எடுத்த கிழங்குல பாதி மட்டும்தான் துருவி சட்னி அரைக்கிறதுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிடலாங்க. உங்கள் வீட்லேயும் செக்கு இருந்ததுன்னா அதில் அரைச்சி பாருங்கள். சட்னியோட ருசியே தனியாக இருக்கும். சீக்கிரமாக கெடாதுங்க இதில் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. இப்போ மிக்சியில் போட்டோம்னா சூடாகுது இல்லைங்களா, அதனால் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதே மாதிரி ருசியும் நல்லா இருக்காது. இதில் அரைக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம செக்கில் அரைச்சாச்சு. கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம மலச்சிக்கல் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ கிடைக்கிற டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க. நம்ம தேங்காய் துருவி போட்டிருந்தோம் அப்படின்னா குயிக்காகவே அரைச்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் மிளகாயெல்லாம் 1-2 அரைப்படாமல் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் அரைச்சிடலாங்க. நம்ம தண்ணியாட்ட வேணும், இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் அதிகமாக விட்டுக்குங்க. இப்போ நான் சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கிறேங்க. இப்படி கெட்டியாக அரைச்சி நல்லா சுடு சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, அரைபட்டுருச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு வலித்து எடுத்துடலாங்க. இதை நீங்கள் சொன்னால் புரியாதுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் பார்த்து சாப்பிடணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு புரியும்.
சூப்பருங்க. இப்போ அரைச்சாச்சு. நம்ம இதோட வந்து நான் கொஞ்சம் வந்து செக்க கழுவுன தண்ணியை சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமையே வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான சர்க்கரைவள்ளி கிழங்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.